சுதீஷ், அப்புறம் மா பாண்டியராஜன் இவங்கெல்லாம் 1,35,000 வாக்குகளை தாண்டி பெற்றாங்க. அந்த தொகுதிகளில் அது பெரிய அளவில் பேசப்பட்டது. 9 தொகுதிகளில் 1,00,000 வாக்குகளை நெருக்கி பிடித்தாங்க. அதே போல எல்லா தொகுதிகளிலுமே பரவலான 50,000 வாக்குகளுக்கு மேல பெற்று கிட்டத்தட்ட 31 லட்சம் வாக்குகளை தேமுதிக அந்த தேர்தலில் பிடித்தது. அது கடந்த 2006 சட்டமன்ற தேர்தலை விட 2 விழுக்காடு வாக்களை அதிகமாக பெற்று ஒரு மிகப்பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தி அப்ப தேமுதிக கூட கூட்டணி வைப்பதற்கான அச்சாரம் அங்கே விழுந்தது. எனக்கு பெரிய வசதியா படுக்கையில படுக்கணும் போகணும் அப்படிங்கிற எண்ணம்லாம் எனக்கு கிடையாது. நான் இப்ப தரையில படுக்க சொன்னா வாடு நல்லா படுத்துங்குவேன். ஏன்னா ஏன் அப்படி ஒரு தூக்கம் வருது தெரியுமா? இங்க ஒன்றும் கிடையாது. எனக்கு மனசுல எந்த பயம் கிடையாது. என்னை திட்டியா திட்டிக்க போயா, எனக்கு ஒரு நிமிஷம் கோவருக்கு அதுக்கு மேல வேண்டாம் போட்டும், மனித பிறப்பு தானே அப்படின்னு தான் நான் நினைப்பேன். அதனாலதான் 2011 சட்டமன்ற தேர்தலில் எப்படியாவது தேமுதிகவை தங்கள் கூட்டணிக்கு வர வைக்க வேண்டும் என்று திமுகவும் விரும்பியது, அதிமுகவும் விரும்பியது. ஆனால் திமுகவை கடுமையாக எதிர்த்து தேமுதிக பிரச்சாரத்தை முன்னெடுத்தனால அவர் கூட்டணிக்கு வரமாட்டாங்கிற முடிவுக்கு திமுக வந்த பிறகு வடிவேல் அவர்களை இறக்கி அந்த நேரத்தில் தேமுதிக விஜயகாந்துக்கும் வடிவேலுக்கும் தனிப்பட்ட முறையில் பிரச்சனை. அந்த தனிப்பட்ட பிரச்சனையை பொது பிரச்சனையாக மாற்றி வடிவேல் அவர்களை வைத்து தமிழ்நாடு முழுக்க விஜயகாந்துக்கு எதிராக கடுமையான அவதூறு பிரச்சாரம் மேற்கொள்ளப்பட்டது. விஜயகாந்துடைய உடல் மொழி, விஜயகாந்துடைய உருவக்கேலி, விஜயகாந்துடைய குரல், அவருடைய பேச்சு எல்லாவற்றையும் வைத்து இமிட்டேட் பண்ணி வடிவேல் அவர்கள் தனிப்பட்ட முறையில் விஜயகாந்த் பேசினாரு. உச்சபட்சமா போய் தண்ணீர மிதக்கிற கப்பலை ஓட்டவன் தான் கேப்டனு, எந்த நேரமும் தண்ணீர மிதக்கிறவன் கேப்டன் கிடையாதுன்னு சொல்லி விஜயகாந்த் அவர்களை ஒரு மதுப்பிரியராக ஒரு குடிகாரராக அந்த தேர்தலில் முன்வைத்து திமுக திட்டமிட்டு ஒரு பிரச்சாரத்தை முன்வைத்தது. அப்போ அதுக்கு பிறகு சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவோட ஒரு கூட்டணி வைக்கிறாரு. கூட்டணி வைத்து 29 தொகுதிகளை அவர் பிடிக்கிறார். 40 தொகுதியில் நின்று 29 தொகுதிகளை வெற்றி பெறாரு. 1967க்கு பிறகாக எதிர்கட்சி அந்தஸ்திலிருந்து திமுக வெளியேற்றப்படுகிறது. 21 தொகுதியில் தான் திமுக வெற்றி பெறுகிறது, 29 தொகுதியில் தேமுதிக பிடிக்கிறது. இது தமிழ்நாட்டு அரசியலில் மிகப்பெரிய அளவில் பேசப்பட்டது. அந்த நேரத்தில் ஈழத்தமிழர்களுக்கான துரோகம் திமுக செய்துவிட்டது என்கிற பிரச்சாரம், திமுகவுடைய 2G ஊழல், மின்சார ஊழல், குடும்ப ஆட்சி, தமிழ்நாடு முழுக்க கட்ட பஞ்சாயத்து, திமுகவுடைய நில அபகரிப்பு பிரச்சனை, இது எல்லாமே பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது. அதனால அதிமுக தேமுதிக இந்த கம்யூனிஸ்ட் இந்த கூட்டணி என்பது பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தி வெற்றி பெற்றது. தேமுதிக எதிர்கட்சி அந்தஸ்தை பிடித்து கேப்டன் விஜயகாந்த் எதிர்கட்சி தலைவராக மாறுறாரு. அந்த நொடி வரைக்குமே விஜயகாந்த் அவர்கள் மீது மிகப்பெரிய நம்பிக்கை இருந்தது. ஆனால் அதற்கு பிறகு நடந்ததுதான் விஜயகாந்துடைய அரசியல் வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றம். விஜயகாந்த் எப்பவுமே தன்னை ஒரு நேர்மையான தலைவராக, தன்னை ஒரு ஊழலை ஒழிக்க வந்த தலைவராக அப்படின்னு காட்டிக்கிட்டு இருந்தார். ஆனால் அதிமுகவோடு அவர் கூட்டணி வைத்தது அந்த நேரத்தில் அவருக்கு வெற்றியை கொடுத்திருந்தாலும் சட்டசபைக்குள்ள அது ஒரு பெரிய மோதலாக மாறுது. 6 மாத காலம் அது அரசியல் புரசலாக போகுது. ஒரு கட்டத்தில் ஜெயலலிதாவுக்கும் விஜயகாந்துக்குமே நேரடியாக வெடிக்குது. விஜயகாந்த் அவர்கள் ஜெயலலிதாவை கேள்வி கேட்க, ஜெயலலிதாவுக்கு பதில் சொல்ல, அதற்கு அதிமுகவுடைய அமைச்சர்கள் விஜயகாந்துடைய தாயார் குறித்து, குடும்பம் குறித்து சட்டமன்றத்திலேயே ஆபாசமா பேசியிருக்காங்க. ஆனா காணொலியா காட்டப்பட்டது விஜயகாந்த் ஜெயலலிதா அவர்களை பார்த்து நாக்க துத்தி அப்படின்னு காட்டுற மாதிரியான ஒரு காட்சி மட்டும் தான் காட்டப்பட்டது. தேர்தல் அறிவிக்கப்படுவதற்கு முன்பாகவே மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் தோல்வியை ஒப்புக்கொண்டு விட்டார். பேரவைத் தலைவர்களே, நாங்க என்ன கேட்டோம் அதற்கு மட்டும்தான் பதிலை தவிர சங்கரங்கள் பெண்ணகத்துல ஏன் தோத்தீங்க சொல்லுங்க. மாண்புமிகு ஆனா அதோடைய பேக்ரவுண்ட் என்னன்னா, அங்க இருக்கிற ஒரு அமைச்சர் விஜயகாந்தை பார்த்து ஒருமையில ஆபாசமாக திட்ட, அந்த அமைச்சரை பார்த்து விஜயகாந்த் நாக்க துருத்த, உன்னை அடிச்சு போடுன்னு சொல்ல, இது ஒண்ணு சினிமா இல்லடா, நீ முடிஞ்சா வாடா அப்படின்னு சொல்லி வேட்டியை மடிச்சு கட்ட, அது பெரிய கலவரமாக மாறுகிறது. ஆனால் ஊடகங்கள், அன்றைக்கு இருந்த பத்திரிகைகள் ஒட்டுமொத்தமாக விஜயகாந்துக்கு எதிராக சட்டசபையில் ஜெயலலிதாவை பார்த்து நாக்கை துருத்திய விஜயகாந்த் அப்படின்னு சொல்றாங்க. ஜெயலலிதா அவர்களும் ஒருபடி மேல போய், இதுவரைக்கும் எங்களால் நீங்கள் அடைந்த அத்தனை பயன்களும் அடைஞ்சிட்டீங்க, இனிமேல் உங்களுக்கு இறங்கு முகம் தான் அப்படின்னு ஒரு சாபத்தை விட, அதுக்கப்புறம் ஒட்டுமொத்தமாக விஜயகாந்த் மீதான நெகட்டிவ் பப்ளிசிட்டி, விஜயகாந்துக்கான முழுக்க நேர்மறை எதிர்மறையான விமர்சனங்களை ஊடகங்கள் வைக்க தொடங்குது. அவர் சாதாரணமா ஒரு கோவப்பட்டு போனா கூட அதை 4-5 தடவை காட்டுறது, மம்படியா போய் பத்திரிகையாளர்கிட்ட கேள்வி கேட்கறது, அந்த கேள்விக்கு அவர் பதில் சொல்லாம இருக்கிறது, அப்புறம் நீங்க எல்லாம் பத்திரிகையாளர் தூணு துப்புறது, இது எல்லாத்தையும் எடுத்து எடிட் பண்ணி போட்டு டெல்லியில போயிட்டு அவர்